வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 8 என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க் சேலஞ்சோட டே 6 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மிரர் ஒர்க் சேலஞ்ச் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே கிரிட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, நமக்குள்ளே உட்காந்துட்டு இது சரி, இது தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், தப்பு பண்ணால் தப்பு, சரி அப்படின்னா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஒரு வகையான டக்குனான கன்க்ளூஷனை கொண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கிரிட்டிக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 வகையில் நடக்கும். ஒன்று நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்னொரு நபர்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான தப்பு பண்ணால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லாட்டா வந்து சப்பலை வந்து ரைட் ஸ்லிப்பறதுக்கு லெஃப்ட் ஸ்லிப்பறதுக்கு ரைட் ஸ்லிப்பர் போடும்போது இது கூட எனக்கு தெரியல, ஐ எம் சச் எ ஸ்டூபிட், எனக்கு இது கூட தெரியல, நான் ஒரு சரியான முட்டாளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்ரப்டாக கன்க்ளூஷன் வரும் பார்த்தீங்களா. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க சொல்லலை, அது நான் சொல்கிறேன். தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது மனுஷன் செய்கிற ஒரு நார்மலான விஷயம். தப்பு எப்போ நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அட்டெம்ப்ட் பண்ணும்போது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது தான் அங்கே தவறுகள் நடக்கும். அதனால் தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டூபிட், உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஒரு பண்ணுற முட்டாள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ண ஒரு விஷயம் தான், எல்லாரும் தப்பு பண்ணி தான் கற்றுக்குறோம். அதனால் தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. ஐ எம் சேயிங் திஸ் அகெயின் இன் மை பாட்காஸ்ட் பிகாஸ் I want my beautiful listeners to understand that it's not wrong to make mistakes. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது. அதாவது இந்த டைலாக் நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். வெள்ளையாக இருக்கலாம் போய் சொல்ல மாட்டாப்பா, கருப்பாக இருக்கலாம் போய் சொல்லுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறத்துக்கும் போய் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன? கருப்பாக இருக்கிறவனும் போய் சொல்லாமல் இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவனும் போய் சொல்லுவான் இல்லைங்களா. ஸோ அதனால் நிறத்தை வச்சு இவன் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லாட்டி உயரத்தை வச்சு இவன் இப்படி தான் இருப்பான், அப்படி அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இந்த உலகத்தை பார்க்காம இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டில் ஓரமாக வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது நிறைய அன்போட பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வகையான அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நவ் சேஃப் ஃபார் மீ, இட் இஸ் நவ் சேஃப் ஃபார் மீ டு ரிலீஸ் மை இன்னர் கிரிட்டிக் அண்ட் மூவ் இன் டு லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வகையான ப்ராஜெக்ட் கைடை போய் நான் சந்திச்சு அந்த ப்ராஜெக்ட் கைடை விட என் ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட நான் அப்ரூவல் வாங்கணும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஒரு மேஜர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கைடை எனக்கு ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து ப்ராஜெக்ட் கைடாக போன டைம் இருந்திருக்காங்க. அவங்க அதாவது இந்த டீச்சர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் கைடாக இருந்திருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்கள சந்திச்சனால அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டீச்சர் வந்து சரியான செம்ம ஸ்ட்ரிக்டான டீச்சர், ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க, ப்ராஜெக்ட் எப்பவுமே கேன்சல் பண்ணுறதா பார்ப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுறதான் பார்ப்பாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன தவறுகளையும் பெருசாக காட்டி திட்டி செம்ம திருத்திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கா ஒரு பக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ இந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கே, இப்போ நம்ம எப்படி போய் அப்ரூவல் வாங்குறது, நம்ம போய் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கணும், அதில் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். இன்னொரு பக்கம் என்ன அப்படி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த டீச்சர் என்ன சந்திச்சதில்லை, அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. மேபி அவங்க அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், மேபி அவங்க கேரக்டர் மாறி இருக்கலாம் இப்போது. ஸோ நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ் மைண்டோட நம்ம போவோம், நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மீதில் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான நான் ஜட்ஜ்மெண்டலான ஒரு மைண்டும் இருந்துச்சு, ஜட்ஜ்மெண்டலான ஒரு மைண்டும் இருந்துச்சு. சரி ரெண்டு நான் அப்படியே போயிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபஸ்ட்டு அந்த டீச்சருக்கு புரியல, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரியல, அதுக்கப்புறம் நெட்டில் போட்டு அவங்களே ஓகே பவித்ரா இதான் உன் ப்ராஜெக்டா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அவங்களே புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நானே ஒரு இடத்துல சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து மேம் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், மீதில் நான் கேட்டு தான் அவன் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு என்னன்னா, அவங்க திட்டிடுவாங்களும் ஒரு லைட்டாக பயம் இருந்துச்சு, பட் ஸ்டில் நம்ம ஜென்யூனாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ வந்து அந்த டீச்சர் சொன்னாங்க, நாங்கள்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டோம் டீச்சர், ஆனோம் நாங்களும் வந்து கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ கேட்டு கற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த டீச்சரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஹார்ஷு திட்டுவாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. பட் ஸ்டில் இந்த டீச்சர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஓகே டு லேர்ன் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு கைண்டான வேலை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பேசுகிற ஒரு டீச்சரை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டோடு அந்த டீச்சர் வந்து பார்த்துருந்தோம்னா மேபி அந்த டீச்சர் நம்மக்கிட்டே அதே மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம், நானும் அதே மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வந்து அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கலாம், நம்ம வந்து அவங்க எப்படி நம்மளை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற போது ஒரு நான் ஜட்ஜ்மெண்ட்லான மைண்ட்லேருந்து வரும்போது தான் என்னால் அவங்கள வந்து அவங்களோட அன்பை என்னால் ஈஸியாக ரிசீவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் வந்து நான் விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு நபரை வந்து நம்ம புதுசாக சந்திக்கணும் அப்படின்னா மற்றவங்க 1000 பேர் 1000 மாதிரி சொல்லலாம் அந்த நபரை.
மேபி அந்த நபர் வந்து ஒரு ஹார்ஷான பர்சனாக இருக்கலாம், மேபி அந்த அந்த நபர் இன்னும் ஸ்வீட்டான பர்சனுங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க யார் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து யார் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. டக்குன்னு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க பற்றி சொல்கிறான் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க, ஓகேங்களா? பிகாஸ் எல்லாருமே இங்கே மாறிட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே நிறைய வகையான முகங்கள் இருக்குது, நிறைய வகையான கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்றது 10 பேர் சொல்கிறதுனால அது உண்மையாகவும் ஆகிடாது, அது பொய்யாகவும் ஆகிடாது. நீங்கள் அவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்காங்க, அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கண்ணோட்டத்தை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஒரு குட்டியான லைஃப் லெசனையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவிட விரும்புகிறேன். ஸோ இந்த லூசி ஹே இந்த அஃபர்மேஷன், அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த அஃபர்மேஷன் நம்மளுடைய சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? நான் திரும்ப சொல்ல போகிறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நவ் சேஃப் ஃபார் மீ டு ரிலீஸ் மை இன்னர் கிரிட்டிக் அண்ட் மூவ் இன் டு லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தமிழில் விருப்பப்பட்ட அப்படின்னா, நான் யாரையும் ஜட்ஜ்மெண்ட்டோட பார்க்க போகிறதில்ல, நான் வந்து நிறைய அன்போடு இந்த உலகத்தை பார்க்க போகிறேன், இல்லைனா நான் அன்பு நோக்கி என்னோடய பயணத்தை நான் போக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மொழியில் நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகே? ஸோ மிரர் ஒர்க் எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னர் சைல்டோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் நம்ம இன்னர் சைல்டுக்கிட்ட நம்ம பேச போகிறோம், அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுக்க போகிறோம், நம்ம இன்னர் சைல்டுக்கான லவ்வையும் பாராட்டையும் கொடுக்க போகிறோம், சரிங்களா? இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக நான் ஒரு இடத்துல உட்காருங்க, எந்த இடத்துல உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அமைதியாக இருங்க. உங்கள் கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு உங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை பாருங்கள். உங்களால் கண்களை பார்க்க முடியல, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காது, உங்கள் மூக்கையோ இல்லாட்டி உங்கள் வாயோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்னர் சைல்டோட கனெக்ட் பண்ணி உங்கள் இன்னர் சைல்டுக்கு தேவையான க்ரோத்து, லவ், அக்செப்டன்ஸ், ப்ரைஸ்ன்னு எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம சில அஃபர்மேஷன் சொல்ல போகிறோம், சரிங்களா? ஐ லவ் யூ அண்ட் ஐ நோ யூ ஆர் டூயிங் த பெஸ்ட் யூ கேன். யூ ஆர் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் அஸ் யூ ஆர். ஐ அப்ரூவ் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறீங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், நீ வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்க, நீ வந்து உன் பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், நீ வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்சனு அண்ட் வந்து நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் உன்னை அப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்படி சொல்கிறது மூலயமா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஏக்கங்கள் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் இன்னர் சைல்டுக்குள்ளே சில ஏக்கங்கள் இருக்கும். என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே சூப்பர்ப்பா நீ செம்மையாக பண்ணிகிட்ருக்க, உன் பெஸ்ட்டு நீ கொடுத்துட்ருக்க, எனக்கு தெரியும் நீ செம்மையாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்குள்ளே ஏக்கங்களாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெளியே தேடுவோம். இந்த மாதிரி என்னை யாரும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் வந்து ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்க உங்கள் இன்னர் சைல்டுக்கு நீங்கள் சொல்லிக்க அந்த ஏக்கங்கள்லாம் ஆறும். அதுக்கப்புறமா வெளியே இருக்கவங்க உங்களுக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாலோ, ஐ யூர் டூயிங் தி பெஸ்ட் அப்படின்னு கிளாப் பண்ணாலோ அது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸாக தான் இருக்குமே தவிர்த்து அது இல்லைனா உங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. சரி, பிகாஸ் யூ நோ ஹவு டு லவ் யுவர் செல்ஃப் இல்லைங்களா? ஸோ அது ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவாங்க. அண்ட் அதுதான் இன்றைக்கி நம்ம வெறும் எக்ஸசைஸில் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணாடி எடுத்து இதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன், நீ செம்மையாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணு, அண்ட் யூ ஆர் பர்ஃபெக்ட் ஆஸ் யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இன்னர் சைல்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் எக்ஸாக்ட்லி அஸ் ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம லவ் பண்ண போகிறோம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் வந்து மது அருந்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எதாவது நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஒரு கோவம் இருந்தால், நம்ம மேலே அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்குள்ளே போகிறோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நிறைய ஓவர் ஈட் பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் இல்லாத காரணங்களாக தான் நடக்குது, நம்ம மேலே இருக்கிற கோவத்தின் காரணம் வெளிப்பாடு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களையும் ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்திடுவோம். ஏன்னா நம்ம கூட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மற்றவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? ஸோ அதனால் மற்றவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம எங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கள். நம்ம அக்செப்ட் பண்ணுறது மூலயமா, நம்ம லவ் பண்ணுறது மூலயமா தான் மற்றவங்களும் நம்ம லவ்வும் அக்செப்டும் பண்ண முடியும். நம்ம ஹர்ட் பண்ணிக்கல, நம்ம லவ்வை கைண்ட்ஃபுல்லாக நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம மற்றவங்களே இப்படி ஹர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த தான் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கலாம், ஒரு வாவ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னிலேருந்து வி வில் நாட் கிரிட்டிசைஸ் ஆர் செல்ஃப். எதனா ஒரு தவறு பண்ணுறோம், எதனா ஒரு விஷயம் தப்பாக போகுது அப்படின்னா, என் வாழ்க்கையே இப்படி தான், நானே இப்படி தான், எனக்கு எதுவுமே தெரில அப்படின்ற மாதிரி இல்லாமல், இது ஏன் நடக்குது, இது ஏன் நான் தவறு நான் ஏன் பண்ணேன், இதை நான் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி போங்க. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இப்படி யாராச்சும் பண்ணுறவங்க, இது மோஸ்ட்லி ஃபிலிம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும்,
மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, மற்றவங்கள வந்து இந்த டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எது எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதை வந்து குறைக்கிறது மூலயமா, அதை நீங்கள் லிமிட் பண்ணுறது மூலயமா உங்களை நீங்கள் இன்னும் கைண்டாக ஹாப்பியாக நடந்துக்க முடியும். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த சினிமா ஃபீல்ட்லேயும் அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்கும். நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறது, நம்ம வந்து டீஸ் பண்ணுறது, பட்டப்பெயர் வச்சுக்கிறது, தப்பு தப்பான்றது தாண்டி ஒரு அன்ஹெல்தியான வேஸ்லாம் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா விஷயங்களால் தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இன்றைக்கி நான் அப்படியே இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த எபிசோடை பற்றின கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா THE_KARIGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று வானன்ப வாழலாம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராமில் வச்சிடலப்பா, நான் வந்து மெயில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. vaananbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும். நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மிரர் ஒர்க் சேலஞ்சை உங்களுக்கு யாராச்சும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அவங்களும் வந்து அவங்க இன்னர் சைல்டை வந்து டெவலப் பண்ணும், அவங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து செம்மையாக ஜாலியாக ஹாப்பியாக க்ரோ ஆகும். இந்த மிரர் ஒர்க் சேலஞ்ச் நிஜமாக எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமான இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கு. நிறைய உள்ளுக்குள்ளன்றதை தாண்டி எனக்கு சுற்றி நிறைய விஷயங்கள், அழகான விஷயங்கள் நடக்குது. சில இடத்துல அதை டெஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக தான் போகிறோமா, நிஜமாக நம்ம லவ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் வந்தது. அதாவது எனக்கு முன்னாடியே ஒரு சில நபர்கள் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, என்னை நான் ஹேட் பண்ணிக்கிற வகையில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வந்து நம்மளை ஹேட் பண்ணிடக்கூடாது. அந்த டைமில் டக்குன்னு கடவுளை ஓடி போய் கடையை பார்த்து ஐ ரியலி லவ் யூ அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரை நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து அப்படியே டக்குன்னு அந்த ஒரு செல்ஃப் ஹேட்ரட் அப்படியே டக்குன்னு ஒரு விஷயம் லவ்வாக மாறும். இது நான் ட்ரை பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் நடக்குது, இதனால் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுது, யாராச்சும் ஒருத்தர் வந்து உனக்கு ஒன்றுமே தெரில, நீலாம் எதுக்கு பண்ணுற, இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல டக்குன்னு உங்களை வந்து ஐயோ நமக்கு இது கூட தெரியல, நம்ம சச் அ ஸ்டூபிட் ஃபெலோ வி ஆர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கண்ணாடியை பார்த்து ஐ ரியலி லவ் யூ அண்ட் இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி சொல்கிறது மூலயமா அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது லவ்வாக மாறும். அந்த லவ் மறுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி ஃபார் போனால் வராது பொழுதுபோன கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிட்டதற்கு. இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.